வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட விஷ்ணு வந்திருக்கான். இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். காலையில் 5 மணிக்கு இல்லை ஒரு 4 மணிக்கு நீங்களாம் ஈஸியாக 4:30 5 o'clock எந்திரிச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களால் காலையில் அலாரம் வச்சா அது ஸ்னூஸ் பண்ணி தூங்கிட்டே தான் இருக்கோமே தவிர எங்களால் 5 மணிக்கு எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுனா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? எனக்கு எல்லாமே வேண்டாம் அது வரைக்கும். அதனால தான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். 4:45 to 5 வந்துட்டுரும், முழுப்பு வந்துடும். இங்கே அங்கே பிறண்டு ஒரு 5:15 5:15 5:20 ஆகிடும். ஸோ நான் நைட்டு 12:30 மணிக்கு தூங்கினா கூட 5:15 5:30 5:15 வந்துடும். ஸோ என்னால் 5:15 மேலே தூங்குறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள். பிட்வீன் 10லேருந்து 11 மணிக்குள்ளே நான் படுத்துடுவேன். நாங்களும் அந்த டைமுக்கு தான் சார் தூங்குறோம். இன்ஃபேக்ட் முக்கால்வாசி நாள் நைட்டும் எழுந்துக்க மாட்டேன். இப்போது இந்த 5 மணிக்கு அலாரமே இல்லாமல் எந்திரிக்கிறதுன்றது எப்படி இதாச்சு சார்? இப்போது நான் ஒன்று ட்ரை பண்ணேங்க சார். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வைங்களேன், டெய்லி 1 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கிறது, இல்லை 2 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கிறது. 7 ஹவர் தூக்கம் வேணும். ஸோ நீங்கள் ஒரு 9:30 மணிக்கு தூங்க கற்றுக்கிட்டிங்கன்னா 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிருப்பீங்க. நாங்கள் 9:30 மணிக்கு தூங்கினாலும் 7 8 மணிக்கு அப்படி இல்லை, 9:30 மணிக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தூங்கினீங்கன்னா ஒரு வாரம் 7 மணிக்கு தூங்குவீங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு எழுந்துருவீங்க. அதுக்கு மேலே தூங்க முடியாது. கொஞ்ச நாள் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. தட் இஸ் நீங்கள் ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருந்திருப்பீங்க. தட் இஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர் யூ மைட் ஹவ் பீன் ஸ்லீப் டிப்ரைவ்ட். ஒரு 10 நாள் தூங்குவீங்களா இருக்கும், 15 நாள் தூங்குவீங்களா இருக்கும். அப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு 5 மணிக்கு 4:30 to 5 வந்துட்டு. காலையில் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சோன்னே எங்களோட டேவை எப்படி நாங்கள் இது பண்ணிக்கிறது? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? 4:30 to 5 நீங்கள் எழுந்தீங்கன்னா மற்றவங்க முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட என்டையர் டேயே முடிஞ்சிடும். என்னோடய லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அது இப்போ 8:30 முடிச்சிடுவேன். 8:30 மணிக்குள்ளே நான் எனக்கு பர்சனலாக என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் 8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ மை என்டையர் டேஸ் ஒர்க் மற்றவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே என் வேலை முடிஞ்சிடும். தட் இஸ் 5 o'clock இருந்தேன்னா பல் தைக்கிறதுலாம் விட்டுருங்க. பட் நார்மலி என்னென்னா இமீடியட்டாக நான் இதை முடிச்சிடுவேன். இது என்னோடய மென்டல் எக்ஸசைஸை முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு கேம் விளையாடுறதெல்லாம் முடிச்சிடுவேன். பை 5:45 ஐ வுட் ஃபினிஷ்ட். பேப்பர் இப்படி பார்ப்பேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயினர் 6:15 வந்துடுவார். 6:15 to 7:30 மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இஸ் டு எக்ஸசைஸ். ஏன்னா அது மனசு ஒத்துக்காது. ஸோ அது வேண்டான்னு தோணும், ஃபைட் பண்ணும். அது 7:30 வரைக்கும் பண்ணிவிடுவேன். 6:15 to 7:30 6:15 to 7:30 7:45 ஆகிடும். ஸோ 7:45 முடித்து அவனோட மேலே வருவேன். அவனோட 10 நிமிஷம் பேசுவேன். அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிடுவான் அவன். நான் ஒரு 5 நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். 8:30 ஸ்டார்ட் 7:45 to 8 ஸ்டார்ட் பண்ணுவேன். 9:30 அது 9:15 முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கூட தான் என் வேலை முடிஞ்சிடுச்சு. தட்ஸ் இட் ஃபார் த டே. அப்புறம் எனக்கு கால் வந்துடும், எங்கே இருக்கே வந்துட்டியா? ஐ கிவ் மோர் டைம். ஆக்சுவலி ஐ கேன் கெட் அவுட் அட் 9:15. நான் வேணுன்ட்டே டெலிபரேட்டாக 9:45 தான் போவேன். பிட்வீன் 9:30 and 9:45 ஆஃபீஸ் போயிடுவேன். என்ன ஆயிடுச்சு, நடுவில் நான் 9:15 போயிட்டு இருந்தேன் மார்க்கெட் திறக்கிறதுக்காக. 9:15 போனேன் ஆகும், அசிஸ்டண்ட்டே வந்திருக்க மாட்டான். ஸோ அசிஸ்டன்ட் நார்த் மெட்ராஸ்லேருந்து வரணும். 9:40க்கும் லைட் ஆஃபீஸ் திறந்து எல்லாம் பண்ணியிருப்போம். பிட்வீன் 9:45 to 11:30 ஐ வுட் ஃபினிஷ்ட் ஆல். நான் யாரெல்லாம் பார்க்கணுமோ ஆஃபீஸில் அதெல்லாம் 10:45 முடிச்சிடுவேன். கரெக்ட். பை 10:45 மை டே இஸ் ஓவர். சார், அப்போ நாங்கள் ஜென்ரலாக ஒரு புக்கு படிக்கும்போது புக்கு படித்தா எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, படிக்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறீங்க. மறுபடியும் நான் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்ததில் நான் கேட்குறேன். படிக்கிறீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறீங்க, அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் அதே புக்கை அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறீங்க, இல்லை வேற ஒரு புக் எடுத்து கன்டினியூ பண்ணுறீங்க. இது எப்படி சார்? ஒரு புக்கு படிக்கும்போது அதை ஒரு சமயத்தில் 4 புக் படிச்சுட்டு இருப்பேன் நான். இந்த தூங்குறதுங்கிறது இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸசைஸ். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் பயங்கரமாக பண்ணிட்டேன். என்றைக்கு நான் எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கோ அன்றைக்கி நான் ரெக்கார்டிங்லேயும் தூங்க மாட்டேன். எக்ஸசைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அன்றைக்கி தட் இஸ் மோர் தென் மை ஐ புஷ் த லிமிட்டுன்னு வச்சுக்கோங்க. தென் யூ இந்த டோசிங் ஆஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் டயர்ட்னஸ். அது என்னென்னா காலத்தால் நீங்கள் 5:45 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சிங்க. தட் இஸ் இஃப் யூ டூ 6:15 கரெக்டாக அது ஒரு 12 மணிக்கு தான் தள்ளும். 12 to 2 தள்ளும். ஆஃப்டர் 2:30 தள்ளாது. ஸோ இந்த புக்கு படிக்காத டோசிங் ஆஃப்னா அந்த 11:45 to 2 தான் நீங்கள் அதை பார்த்துருப்பேன். ஆமாம் சார். பட் இதில் என்ன என்னோட பிலீஃப்னா,
பாடி வில் லேர்ன் டு அடாப்ட். இல்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசைப்படுறது என்னன்னா, நாங்க ஒரு புக்க படிக்கணும்னு எடுத்து வச்சா எங்களுக்கு உடனே இல்லை தூக்கம் உங்களுக்கு வந்துரும். தூக்கம் வரது போர்னால. என்னால் ஒரே நாளில் வந்து 500 பேஜ் புக்கை படிக்க முடியும். இதுல 2 விதமா அந்த கேள்வி உங்ககிட்ட நான் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது நாங்க ஒரு படிக்கணும்னு எடுத்து வச்சா உடனே எங்களுக்கு தூக்கம் வர்றது 1. 2வது நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு புக்க நான் படிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு 50, 60 பாயிண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், திருப்பி ரீகால் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணும்போது அப்படியே ஒரு மாரி டோஸ் அவுட் ஆகும். தூங்குனாலுமே அந்த புக்ல நான் என்ன படிச்சேனோ அது என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆமாம், எல்லாருக்குமே ஓடும். நீ ஒன்றும் இல்லை, நீ ஆடியோ புக் கேட்டுட்டே தூங்கிப்பாரு. ஆ. நெக்ஸ்ட் டே அந்த ஆடியோ புக்கை கேளுங்க. ஓகே. சப்கான்ஷியஸ்லி would have understood, you would have read that book. ஒன்றும் இல்லை, போட்டுட்டு நைட்டு ம். தூக்கத்துக்கு போய் ஒரு ஆடியோ புக் கேளு. and you will sleep halfway. ம். நெக்ஸ்ட் டே மார்னிங் when you go back and listen, ஆல்ரெடி உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ நாங்க புக் படிக்கிறது அப்ப எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு நாங்க சொல்றது, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் போர்டம். உனக்கு வருது போர்டம், எனக்கு வருது வந்து ஓகே, ஓகே. தட் இஸ் எனக்கு அந்த பீரியடில் தான் வரும். அந்த பீரியட் தாண்டிட்டேன்னா எனக்கு ஃபட்டிக் வராது. ம். பட் நிறைய விஷயத்தில் இட் ஹெல்ப்ஸ். இது ஸ்லீப் 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ம். ஸோ ஸ்லீப்பிங் இன் டைம் இட் ஹெல்ப்ஸ். கிளட்டரே இருக்காது என் டேயில். ம். கிளட்டர்னா என்னென்னா, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் சீன். நான் என்ன பண்ண போகிறேன் ஹோல் டே விட மேப்ட் அப் பிஃபோர். வெரி ரேர்லி சம்படி வில் கம் அண்ட் டேக் அன் ம். அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் மீ. ம். நல்லாட்டா 4 மணி நான் சொன்ன டைமுக்கு எல்லாமே பண்ணிவிடுவேன். ம். அண்ட் தெர் ஆர் 2 slots ஃபார் ரெக்கார்டிங். ம். எய்தர் தேர்ஸ் அ மார்னிங் ஸ்லாட், தீஸ் டேஸ் ஐ டூ அன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட். ம். ஸோ 2 ஸ்லாட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ம். நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு. ம். நான் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னா, அஃப்கோர்ஸ் யூ கிவ் மீ சம் நோட்ஸ். பட் எனக்கு முன்னாடியே ஆமாமா. நாங்க குடுக்கறதெல்லாம் சும்மா யானை பசிக்கு சோளப்பொரி மாரி தான். இல்லை, எனக்கு முன்னாடியே ஐ வில் நோ வாட் ஐ வாண்ட் டு டாக். அதுதான் சார். ம். அதுதான் நானும் சொல்றேன். அண்ட் அது வந்து எனக்கு வந்து பிளான் பண்ணிலாம் வராது. ம். இங்கே வந்து உட்காந்தோன்னே ஐ வில் நோ வாட் ஐ வாண்ட் டு டாக். ஐ வில் நாட் திங்க் அபவுட் ரெக்கார்டிங் டில் ஐ கம் அண்ட் சிட் ஹியர். கம் அண்ட் சிட் ஹியர் அண்ட் யூ ஸ்விட்ச் ஆன் த மைக். அண்ட் ட்ரூ. அத நானே பல தடவ கவனிச்சிருக்கேன். நாங்களே ஏதோ ரெக்கார்டிங்க்கு நோட்ஸ்ன்னு குடுத்தாலே, அப்படியே ஒரு மிஞ்சி போனா ஒரு 10லிருந்து 20 செகண்ட் தான் பார்ப்பீங்க. அடுத்தது 10 நிமிஷம் பேசுவார் அத வச்சு. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த மாரியான விஷயங்கள தான் நாங்க கிராஸ்ப் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இட்ஸ் ஒன்லி ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஒரு திங்கை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் அட் இட். when I started மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் சொல்கிறேன் எக்ஸசைஸ். வாட் ஐ ஸ்டார்டட் இனிஷியலி டூயிங், ம். இப்போ எனக்கு வந்து வார்ம் அப் ரொட்டீன் ஆயிடுச்சு. வாட் வாஸ் மை ஃபுல் எக்ஸசைஸ் ம். 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 ஹேஸ் பிகம் மை வார்ம் அப் ரொட்டீன். நடக்கிறதுக்கே கட்டத்துலேருந்து ம். நோ எவ்ரிடே ஐ வாக் அட்லீஸ்ட் 1.5 kilometers 2 kilometers அந்த ட்ரெட்மில். என் தம்பி உஸ்பேத்தி விட்டதுனால நோ ஐ வாக் ஆன் அன் இன்க்ளைன். இந்த 30 minutes அந்த ட்ரெட்மில் பண்ணுறது தான் இஸ் வாட். அதனால தான் தூக்கம் வருது. இது டயர்ட்னஸ். டயர்ட்னஸ். அண்ட் இட் டசன்ட் ஹிட் இமீடியட்லி. இட் வில் டேக் டைம். இட் 2 hour கழிச்சு இட் வில் ஹிட் யூ. தட் இஸ் ஏஜ் ஃபேக்டர். ம். பட் இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த், கான்ஃபிடென்ஸ் அண்ட் அப்சல்யூட் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். இன்றைக்கி நான் ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ண போகிறேங்கிறது ம். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸர்சைஸ். It's not only exercise and getting up at 5 o'clock. ஓகே. Because you would have finished the day. You know what you are going to do. நீங்கள் 4:45 எழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். your mind starts to work what you are going to do the entire day. So the entire day is planned to the என்ன சேல்ஸ் காலில் யாரை பேசணும், என்ன ஏது. when I was doing sales, எனக்கு முன்னாடியே எவ்வளோ கால்ஸ் பண்ண போகிறேன், யார்கிட்ட பேச போகிறேன், எல்லாமே ஒரு மாதிரி ஐ would know my day before. ம். ஓகே. That gives you a great the பெரிய பெரிய அப்புறம் நான் படித்த ஏர்லிம்னா தி கை ஹூ பாப் ஈகார், தி கை ஹூ ரன் டிஸ்னி, ம். அவன் காட்டால் 4 மணிக்கு வந்துடும். ம். 4 o'clock to 5 o'clock he will reply to all emails. Tim Cook does it between 3:30 to 5 in the morning. All his memos, all his office things are written between 3:30 to 5 in the morning. CEO of Apple, CEO of Disney. And you are not disturbed. ம். 4:30 மணிக்கு காத்தாலே 4:45 nobody will be up. ம். My wife wakes up at 5:30, 5:45. ம். So it gives you half an hour, 45 minutes. அதே மாதிரி தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு half an hour, 45 minutes ஐ ரெவ்யூ தி டே. தட் இஸ் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், ம். நான் என்ன கற்றுட்ருக்கேன், ம். என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலை, எதை பெட்டராக பண்ணியிருக்கலாம். ம். ஐ would have worked the entire day out. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வில் ஃபைண்ட் லைஃப் இஸ் பி வெரி ஈஸி அண்ட் பீஸ்ஃபுல் ஃபார் யூ. எஸ்பெஷலி உனக்குலாம் 2 பசங்க இருக்காங்கல்ல. ஸோ அது 6:30 மணிக்கு அப்புறம் நீ வந்து பிரளயம் தான் உன் வீட்டில். ஆமாம்.
ஸோ இஃப் யூ கெட் அப் அட் 4:30, 4:30 to 6 இஸ் யுவர் டைம். உன் பசங்க வந்துக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ 4:30லேருந்து 6, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ. மாதிரி பசங்க தூங்க 8:30 9 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 9 to 10 யூ கேன் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. உங்களோட ஓன் டைம் உங்களுக்கு அந்த டைமில் தான் கிடைக்கும். ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.